இன்னொன்னு பிரச்சனை என்னன்னா, நீங்க லா அண்ட் ஆர்டர் பத்தி பேசுறீங்க. இன்னொன்னு கரப்ஷன், ஊழல் பிரச்சனை. அது பத்தி சொல்லுங்க. திமுக என்ன சொல்றாங்கன்னா, ஆதாரம் இல்ல, எல்லாரும் இது அது போடுறாங்க, ஆனா ஆதாரமும் இல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பட்டிருந்து எல்லா துறையிலும் ஊழல் இல்லாத துறையே கிடையாது. மேதக ஆளுநரை சந்திச்சு சுமார் 4 லட்சம் கோடி இந்த 4.5 ஆண்டு காலத்துல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஊழல் நடைபெற்றிருக்கு. இதை விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் மேதக ஆளுநர் கேட்டுக்கிறோம். இதை விசாரிப்பதற்காக தனி உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமிக்க வேண்டும் கேட்டுக்கிறோம். அந்த அளவுக்கு ஊழல். இன்னைக்கு மத்தியில் இருக்கிற அமலாக்கத்துறை டாஸ்மாக்ல சோதனை நடத்தி 1000 கோடி முறைகேடு ஏற்பட்டதா சொன்னாங்க. நீதிமன்றத்திற்கு போய் வழக்கு போட்டு இருக்க இந்த அரசாங்கம் எதிர்கொள்ள வேண்டியதுதானே. அடியில கனமொழியெல்லாம் வழியில பயம் கிடையாது. அதே போல உள்ளாட்சியில நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர் புதிய பணியிடங்களுக்கு பல லட்சம் கோடி கைவிட்டு பெற்றதாக அமலாக்கத்துறை இடி கண்டுபிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த துறையில டெண்டர் வச்சதுல ஊழல் நடந்ததா கண்டுபிடிச்சிருக்காங்க. அறிக்கையை அந்த அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டாங்க. 2 முறை கொடுத்துட்டாங்க. இதுல நீங்க விசாரிச்சு எஃப்ஐஆர் போடணும். இது வரைக்கும் எஃப்ஐஆர் போடல. நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் தான் இப்ப விசாரிக்க சொல்லி இருக்குது. ஆக எல்லா துறைகளிலும் இதில் ஊழல் நிறைந்திருக்குது. அதே போல மின்சாரத்துறையில மிகப்பெரிய ஊழல். டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் செஞ்சல உயர்நீதிமன்றத்தில் அதெல்லாம் பெண்டிங் இருக்குது. இப்படி துறை வாரியாக அதிகமாக ஊழல் செய்த ஒரே அரசாங்கம் திராவிடர் மாடல் அரசாங்கம்.